ஏன் இந்த மௌலிதை ஓதக்கூடாது? இது ஷிர்க், இது ஒரு நிராகரிப்பிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, இது ஒரு பாவமான பொய்யான செய்தி என்று நாம் சொல்கிறோம். அந்த மௌலிது புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகுக்குள்ளே ரசூலுல்லாஹ் இருந்த காரணத்தால் தான் அந்த வெள்ள பிரளயத்திலே கப்பல் தடுமாறாமல் பாதுகாப்பாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முதுகுக்குள்ளே ரசூலுல்லாஹ் இருந்த காரணத்தால் தான் நெருப்பு அவர்களை தீண்டவில்லை என்று. சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது ரசூலின் மீது பொய் சொல்வது என்பது மற்ற மனிதர்கள் மீது பேசுவதை போன்றல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் மீது பொய் சொல்வது உங்களில் ஒருவர் மற்றவர் மீது பொய் சொல்வதை போன்று கிடையாது. மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு ஃபின்னார். என் மீது எவன் ஒருவன் பொய் சொல்வானோ அவன் தன்னுடைய இடத்தை நரகத்திலே ரிசர்வ் செய்து கொள்ளட்டும். இந்த மௌலிதை பற்றி ஒரு ஆலிம் பயான் செய்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌலித் ஓதுவதை பற்றி சொன்னார்கள். யார் மௌலித் ஓதுவாரோ, அதற்காக செலவழிப்பாரோ, அதை ஓதுபவர்களுக்கு உணவளிப்பார்களோ அவர் சொர்க்கம் செல்வார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யார் மௌலித் ஓதுவாரோ, மௌலிதுக்காக செலவழிப்பாரோ, மௌலிதுக்கு சாப்பாடு கொடுப்பாரோ அவர் சொர்க்கம் செல்வார். எல்லா கலீஃபாக்கள் பேரிலும் இந்த மௌலிது வந்ததே 400-500 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாத்திமியா மன்னர்கள் உருவாக்கியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மௌலிது இருந்துச்சு, குலஃபாக்கள் மௌலிது செய்தார்கள் என்றால் அவர்களை விட முன்னாடி நாம் அல்லவா செய்திருப்போம். சண்டையே எதற்கு, பிரச்சனையே எதற்கு? சகோதரர்களே, அதைத்தான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விஷயம் பித்அத், அனாச்சாரம், வழிகேடு என்று அறிந்து கொள்வதற்கு நீங்கள் மிக தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு குர்ஆனில் இருந்து ஆதாரம் இருக்காது, சஹீஹான ஹதீஸில் இருந்து ஆதாரம் இருக்காது, இட்டு கட்டப்பட்ட பொய்யான செய்திகளை தவிர.